ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கியும் ஒரு சூப்பரான ஒரு லன்ச் மெனு. பட் வெஜிடேரியனுக்கான எஸ்பெஷலி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீரில் பன்னீர் கோஃப்தா கறி, சிக்கன் 65 அதோட சிம்பிளான ஒரு கீ ரைஸ் பண்ணியிருக்கேன். இந்த காம்போ நிஜமாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம சிக்கன்னு அந்த மட்டனில் குருமா செய்கிறோம்ல, அதுக்கு விட இந்த கீ ரைஸ்க்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு வெஜிடேரியனில். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது 150 கிராம்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது பைண்டிங்காக நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணணும். இப்போ நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த கோஃப்தா கறிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க, பவுடர் பெப்பரு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸே. வேறு எதுவுமே நம்ம போட வேணாம். இதுவே இந்த கோஃப்தா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வரும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவரு, பெப்பர் பவுடர் எல்லாமே நல்லா ஒன்று சேரட்டும். காரத்துக்கு இந்த பெப்பரே போட்டிருக்கனால இந்த கோஃப்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா கையில் நல்லா மசைஞ்சு விட்டுக்கோங்க. மசிச்சுட்டு அது உருண்டை பிடிக்கும்போது உடையக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் எடுத்து போட்டு பாருங்கள். எண்ணெயில் பிரிஞ்சு போகுதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எனக்கு எதுவும் பிரிஞ்சு போகலை. அதனால் நான் அடுத்தடுத்த உருண்டையை போட போகிறேன். உங்களுக்கு சப்போஸ் பிரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. ரொம்ப கார்ன்ஃப்ளவர் போட்டால் ஹார்ட் ஆயிரும். அதனால் லைட்டாக மட்டும் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிங்க. எண்ணெயில் பிரியாது. 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துக்கிட்டேன். சூப்பரான ஒரு பன்னீர் கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ரொம்ப சிம்பிள் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்தி, நான்க்கும் நல்லாயிருக்கும். பட் நான் கீ ரைஸோட சர்வ் பண்ணி அது டாப்பு டக்கராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் நான் போட்டிருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சம் கிரேவிக்கு மசாலா செஞ்சுக்கலாம். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இந்த 3ஐயும் நீங்கள் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். கொரகொரப்பாக இந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கணுன்ற வேணாம். என்னோடய செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்டேன். அதே எண்ணெயை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். நான் கோஃப்தா நம்ம ஃப்ரை பண்ணோம்ல, அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலர் கொஞ்சம் மாறி வரட்டும். லைட் ப்ரௌன் கலர் வரட்டும். வெங்காயம் வதக்கலைன்னா சரி வராது. அதனால் கொஞ்சம் வதக்கிக்கணும். அது கூட நம்ம இன்னொரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தக்காளியும் முந்திரி பருப்பும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பெரிய தக்காளியும் ஒரு 10-15 முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா வெங்காயத்தில் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தோம்ல கொரப்பாக, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. டொமேட்டோ பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல டொமேட்டோ, முந்திரி போட்டு அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வாடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கிரேவிக்கு நம்ம ஆல்ரெடி கோஃப்தாலையும் உப்பு போட்டிருக்கோம். காஷ்மீரி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கசூரி மேத்தி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர், இல்லாட்டி நீங்கள் கையில் அந்த லீவ்ஸை க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போவே நம்ம கசூரி மேத்தி ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் தனியா பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பூனாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க டீஸ்பூனில். கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த டொமேட்டோ, வெங்காயம்லாம் ஒன்று சேர வரட்டும் அந்த நம்ம மசாலாவோட.
தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக அந்த கிரேவி கொதிச்சு வரட்டும். வாடையெல்லாம் பச்சை வாடையெல்லாம் போய் கொஞ்சம் கிரேவி கொதிக்கட்டும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம கிரேவி இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கோஃப்தா ஆட் பண்ணணும். இதில் என்னென்னா நம்ம சர்வ் பண்ணோம், அதாவது சாப்பிட போகும்போது இந்த கிரேவி ரெடி பண்ணிவிட்டு இந்த கோஃப்தா ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ரொம்ப சாஃப்டாகி ரொம்ப சாகி ஆயிரும் கோஃப்தா, எடுக்கும்போது உடஞ்சிரும். அதனால நம்ம வந்து சாப்பிடும்போது, இல்லாட்டி நீங்கள் கிரேவி கோஃப்தா ரெண்டையும் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட உட்காரும்போது நம்ம சுடு பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸில் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அந்த கோஃப்தாவும் அந்த கிரேவியும் ஆட் ஆகட்டும். நம்ம முன்னாடியே போட்டு வச்சுட்டோன்னா அது ரொம்ப சாகி சாகி ஆகி எடுக்கும்போது உடஞ்சிரும் ஃபுல்லாக. கொத்தமல்லியை போட்டு இறக்கிக்கலாம். நம்ம இப்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நல்லா நிறையா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே தம்மில் இருக்கட்டும். அதாவது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். ஒரு 2 to 3 நிமிஷம். அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். பாருங்கள், சூப்பரான ஒரு பன்னீர் கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போவே சாப்பிட போகிறனால உடனே போட்டேன் நான் உங்களுக்கு ஒரு கோஃப்தா எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், உடையாமல் சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கீ ரைஸ்க்கு, சப்பாத்திக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.